Glory be to God. பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். மறுபடியுமாக 57ஆம் சங்கீதத்திலே 2ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். பிரியமானவர்களை, நாம் கூப்பிடுகிற தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். ஆனால் கடந்த நாட்களில் எந்தெந்த அதிசயங்களை கர்த்தர் நமக்கு செய்தார், அநேக காரியங்களை செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். கர்த்தர் நம்மை உயர்த்தினார், நம்மை ஆசீர்வதித்தார். ஆனால் அவருடைய நாம மகிமைக்காக நாம் ஏதாவது செய்திருக்கிறோமா? அவருடைய சித்தத்தை நாம் செய்திருக்கிறோமா? ஆமென். கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிறார். அவர் அவளோடு காத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஆமென் ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், ஆமென், அவர் நம்மை குறித்து அவருக்கு இருக்கிறதான அந்த சித்தத்தை நாம் இந்த பூமியில நிறைவேற்றவும் வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். அதற்காக ஒப்பு கொடுப்போமா? அப்படி நாம் செய்வோம் என்றால் நிச்சயமாகவே இன்னும் அதிகமாக கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த பூமியிலே மட்டுமல்ல, இந்த பரலோகத்திலேயும் அந்த பொக்கிஷங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஆமென். என்னை கேட்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலும் சற்று நேர தியானத்திற்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிப்போம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். இங்கே நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பிதாவாகி தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு ஜபத்தை நமக்கு இங்கே வாசிக்க முடிகிறது. அவர் சொல்லுகிறார், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். அந்த இயேசு கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றும்படியாக அவர் நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறார் என்று வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் அவர் என்னென்ன காரியங்களை இந்த பூமியிலே செய்தாரோ அதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும். இயேசு சொன்னார், நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் அதில் பெரிய காரியங்களையும் நீங்கள் செய்வீர்கள். இயேசு செய்தது பூமியிலே இயேசு கிறிஸ்து பிதாவாகி தேவனை மகிமைப்படுத்தினார். இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கிற நாட்கள் நம்முடைய மகிமைக்காக, நம்முடைய ஒரு புகழுக்காக நாம் எவ்வளவோ காரியங்களை செய்கிறோம். படிப்பிலே ஒரு நல்ல பேர் கிடைக்கும்படியாக நாம் எவ்வளவு ட்ரை பண்ணுறோம். வேலையிலே ஒரு நல்ல பொசிஷன், ஒரு நல்ல டைட்டில் கிடைக்கும்படியாக நாம் எவ்வளவு ட்ரை பண்ணுறோம். மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு மேன்மையான நிலையை அடைய வேண்டும் என்று நாம் எவ்வளவு பிரயாசப்படுகிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த பூமியில நாம் எதையாவது செய்கிறோமா? யோசித்து பார்ப்போமாக. பூமியிலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக அநேக காரியங்கள் நமக்கு செய்ய இருக்கிறது. ஆமென். தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? அப்பா, நம்முடைய நாம மகிமைக்காக இனி கர்த்தருக்கு தருகிற நாட்கள், நேரங்கள் நம்முடைய நாம மகிமைக்காக செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு என்று சொல்லும்போது கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு தருவார். இரண்டாவதாக நாம் வாசிக்கிறோம், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பிரியமானவர்களை, நாம் இந்த பூமியிலே செய்யும்படி கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற சில கிரியைகள் உண்டு. நாம் நமக்கு இஷ்டமான கிரியைகளை மட்டும் செய்து முடித்து இந்த உலகத்தை விட்டு போகிறவர்களாக அல்ல. நமக்கு பல கடமைகள் இருக்கிறது. நம்முடைய ஹஸ்பண்ட், நம்முடைய பிள்ளைங்கள், நம்முடைய பெற்றோர்கள், சகோதரர்கள், விசுவாசிகள், தேவ பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், அவர்களோடு நமக்கு நிறைய கடமைகள் இருக்கிறது. அந்த காரியங்கள் எல்லாம் இங்கே நான் வாசிக்கிறது. கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற சில கிரியைகள் உண்டு. அதை நாம் முதலாவதாக செய்து முடிக்க நாம் தயாராக வேண்டும். சில காரியங்களை நாம் தேவனுக்காக செய்ய தொடங்கியிருப்போம். ஆனால் சூழ்நிலைகள்
பிரச்சனைகள் கடந்து பிரச்சனைகள் கடந்து வந்து சூழ்நிலைகள் மாறும்போது நம்முடைய தீர்மானங்கள் மாறுகிறது. நாம் எடுத்த அந்த ஸ்தோத்திரம், இந்தந்த காரியங்களை நான் செய்து முடிப்பேன் என்று எடுத்த அந்த தீர்மானங்களை விட்டு நாம் விலகி பாதி வழியிலே அதை நாம் முடிக்காது இருக்கிறோம். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற கிரியைகளை இந்த பூமியிலே செய்து முடிக்கும்படியாக தெய்வ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமாக. அப்படி என்றால் நிச்சயமாகவே நமக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சித்தது நோக்கம், அவருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும், அவருடைய நாமத்தை இந்த பூமியில் நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அதனால் இந்த வசனத்தின்படி நம்மை ஒப்பு கொடுப்போமாக. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்போது அதோடு கூட ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, நமக்கு தேவையானவைகளையும் தந்து நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஜெபிப்போம். ஏசப்பா ஸ்தோத்திரம், எங்களை அளவில்லாமல் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, நீர் எங்களுக்கு அப்பா ஸ்தோத்திரம் இந்த பூமியிலே செய்ய நியமித்திருக்கிற கிரியைகளை நாங்கள் செய்து முடிக்க எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம். மட்டுமல்ல, இந்த பூமியிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். தாவே அப்பா, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, உடைய சித்தத்தை எங்கள் மேல் வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிறோம். எல்லா விதமான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you. May God bless you all.